பெரும்பான்மை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தாவேக அரசுக்கு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள். ஆதரவு 118 தொடுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருந்த நிலையில் அதை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 25 உறுப்பினர்கள் வரை கூடுதலாகவே வந்து ஆதரித்து விட்டார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அரசு ஒரு நிலையான அரசாக தொடர்வதற்கு தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி கேள்விக்குண்டாலும் பரவாயில்லை என்கின்ற ஒரு துணிச்சலோடு அதிமுகவினுடைய கணிசமான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். பெரும்பான்மை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து விரிவான விவரங்களை வழங்கலாம். இன்றைக்கு நடைபெற்ற இந்த வாக்கெடுப்பிலே நடுவுநிலையாக 5 பேர் தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது வாக்கெடுப்பில் பங்கு பெற்று அதற்கு முன்பாக பேசும் பொழுது நடுவுநிலை வகிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் எல்லாம் கூட சொல்லியிருந்தார். என்றாலும் அந்த வாக்கெடுப்பில் எண்ணிக்கணிக்கும் நடைமுறை தொடங்கிய பிறகு பேரவைக்கு உள்ளாக தொடர்ந்து இருந்து நடுவுநிலை வகிக்கின்றோம் என்று வாக்களித்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் 4 பேர், சௌமியா அன்புமணி உள்ளிட்ட 4. அது மட்டுமல்லாமல் போஜராஜன் பாஜக சார்பில் வெற்றி பெற்ற ஒரே உறுப்பினர், அவரும் கூட நடுவுநிலை வகிப்பதாக தன்னுடைய வாக்கை பதிவு செய்திருந்தார். எனவே நடுவுநிலை வாக்காக 5 வாக்குகள் பதிவாகியிருந்தன. அதிமுகவை பொறுத்தவரை 2 கூறுகளாக அவர்கள் பிளவுபட்டிருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தனியாக பேசினார். அவருக்கு பிறகாக எஸ்பி வேலுமணி எழுந்து பேசினார். எஸ்பி வேலுமணி பேசுவதற்கு எடப்பாடி தரப்பு எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதையும் மீறி எஸ்பி வேலுமணி பேசியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக எதிர்ப்பதாக சொன்னார். எஸ்பி வேலுமணி அதிமுக ஆதரிப்பதாக சொன்னால் இவர் 2 பேரிலே யாருக்கு அதிக ஆதரவு இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி நிலவிக் கொண்டிருந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய ஆதரவு உறுப்பினர்களை காட்டிலும் 3 உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எஸ்பி வேலுமணிக்கு அதிகம் இருக்கின்றது. அதே நேரம் எஸ்பி வேலுமணி தரப்பினர் தங்களுக்கு ஏற்கனவே 30 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருப்பதாகவும் இன்று வாக்கெடுப்பு நடைபெறும் பொழுது அது மேலும் அதிகரிக்கும், 32 கடக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வேலுமணி தரப்புக்கு 25 உறுப்பினர்கள் ஆதரவு மட்டுமே கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணி ஆகிய இருவருக்கிடையே 3 உறுப்பினர்கள் மட்டுமே எண்ணிக்கை வித்தியாசத்தில் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. மேலும் தீர்மானத்தை ஆதரித்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 144 இருந்தது. தீர்மானத்தை எதிர்த்தவர்களுடைய எண்ணிக்கை 22 இருந்தது. விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அரசுக்கு எதிராக விழுந்த ஒவ்வொரு வாக்கும் சட்டப்பேரவைக்குள் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி தரப்பினருடைய வாக்குகள் என்பதை பார்க்கின்றோம். எனவே அந்த 22 வாக்குகளும் எடப்பாடி பழனிசாமி உட்பட அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்குகள் தான் என்பதை பார்க்க முடிந்தது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தவரை சட்டப்பேரவையில் எழுந்து பேசும் பொழுது குதிரை பேரத்திலே விஜய் ஈடுபட்டு விட்டதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். எனவே அது தனக்கு வருத்தம் தருவதாகவும் சொல்லியிருந்தார். ஆனால் வாக்கெடுப்பு நடைபெற்ற பொழுது அவர் அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டார். வாக்கெடுப்பில் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்று ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ நடுவுநிலை என்றோ வாக்களிக்கவில்லை என்பதை பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் மதிமுகவினுடைய உறுப்பினர்கள் இன்று பேரவைக்கே வரவில்லை. திமுக உறுப்பினர்கள் பேரவையில் பங்கேற்றார்கள். அதன் பிறகு அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள். வாக்கெடுப்பு நடைபெற்ற பொழுது அவைக்குள் இல்லை, திமுகவும் இல்லை, தேமுதிகவும் இல்லை என்பதை பார்த்தோம். அதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக 170க்கும் கூடுதலான உறுப்பினர்கள் அவையில் இருந்து வந்த நிலையில் அதில் 144 உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்றிருந்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். எனவே இந்த அரசு தொடர்வதில் யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை. அந்த அரசு 5 ஆண்டுகளும் நடைபெறுவதற்கு ஏற்ற முறையில் உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். அதிமுகவிலே கிட்டத்தட்ட ஒரு 25 உறுப்பினர்கள் இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் மீது கட்சிதாவல் தடை சட்டம் ஏதேனும் வருமா என்பது கேள்விக்குரியதுதான். ஒருவேளை அப்படி வந்தாலும் கூட அவர்கள் இடைத்தேர்தலை சந்திப்பதற்கான சூழல் இருக்கின்றது. அதில் சில உறுப்பினர்கள் வெற்றி பெற்றால் கூட, அதாவது தமிழக வெற்றி கழக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து அந்த சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் இந்த அரசு பலம் மிக்க ஒரு அரசாக தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் அவர்கள் துணிச்சலோடு அந்த வாக்குகளை வழங்கியிருந்தார்கள் என்பதை பார்த்தோம். குறிப்பாக அதிமுகவினுடைய உறுப்பினர்களில் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த சூழலிலும் அவர்கள் எழுந்து இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருந்தார்கள். பேரவைக்குள்ளாக அதிமுகவினருக்குள்ளேயே கொஞ்சம் கூச்சல் குழப்பம் எல்லாம் நிலவியது. எடப்பாடி பேசிய பிறகு எஸ்பி வேலுமணியை பேச அனுமதித்ததற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய
பேரவைத் தலைவர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லும் பொழுது அவர் கூறும் பொழுது அவர் ஒரு கட்சியில் யார் பேச வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியது தன்னுடைய சுய விருப்பம் தான் என்பதை சொல்லியிருந்தார். எனவே ஜேசிடி பிரபாகர் அவர்கள் பேரவைத் தலைவராக எடுத்த அந்த நிலைப்பாட்டின் காரணமாக அதிமுகவில் 2 பேர் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. கடந்த முறை இதே போலதான் சட்டப்பேரவைக்குள்ளாக எடப்பாடி பேசிய பிறகு அதிமுக உறுப்பினராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் பேசுவதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பலமுறை அப்பொழுது சபாநாயகராக இருந்த அப்பாவு ஓ பன்னீர்செல்வத்தையும் பேச வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லி ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பேச வேண்டும், ஓபிஎஸ் பேசக்கூடாது என்பதாக கடந்த முறை எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதிமுகவினர். தற்போதைய இந்த 17வது சட்டசபை கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பதிலாக எஸ்பி வேலுமணி அந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்று அதிமுகவினர் எண்ணும் விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி பேசிய பிறகு எஸ்பி வேலுமணிக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.